ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2026-27வது நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்படின்றத இன்னைக்கு மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ணும்போது மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்குலாம் அதிகப்படியாக வாரி இறைக்கிறதும், நமக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறது, அப்படி அனௌன்ஸ் பண்ணாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை கரெக்டாக முறைப்படுத்துகிறாங்களா, கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு கேள்விதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2026 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்லாம் வர இருக்கு. லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தோம்னா பீகார், ஆந்திர பிரதேஷ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வந்ததுனால அந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு பார்த்தோம்னா அதிகப்படியான திட்டங்கள் அப்படின்றத அறிவிச்சிருந்துச்சு பாஜக. ஸோ அதனால இந்த டைம் வந்துட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கே, அப்போ அதே மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது நகி பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த விதமான அறிவிப்புகள்ன்றதும் தமிழ்நாட்டுக்கு வரல. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த வரி பகிர்வை 41% வந்து 50% மாத்துங்க அப்படின்ற கோரிக்கையை வச்சிருந்தாரு. அதையும் மத்திய அரசாங்கம் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2026-27 பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்னென்னதான் வரும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி போது ரொம்ப நாள் கோரிக்கையா இருந்த அதிவேக ரயில்வே இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா 7 ரயில்வே பாதைகள் அப்படின்றது போடப்படும், புதிய ரயில்வே தடங்கள் அப்படின்றது போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 7 ரயில்வே வழித்தடத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 வழித்தடங்கள் இருக்கு. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ள அறிவிக்கப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நகரங்களோட பொருளாதார மேம்பாட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, சோ இதன் மூலமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் மேம்படும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனா நாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கேட்டிருந்தோமே அப்படின்னும் போது அதுக்கான நிதி அப்படின்றது எதுவும் ஒதுக்கப்படல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் இருக்கு இல்லையா, ஆதிச்சநல்லூரை வந்துட்டு 15 முக்கிய தொல்லியல் தலங்கள்ல ஒன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்துட்டு ஆல்ரெடியா அருங்காட்சியகம் அப்படின்றத கட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க எதோட சேர்த்து ஒரு கலாச்சார மையமும் கட்டுறோம் அப்படின்றது அவங்க அந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. பட் ஆதிச்சநல்லூர் இருக்கு இல்லையா, அதை கண்டுக்க தெரிஞ்சவங்களுக்கு கீழடியை பத்தி ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கும் பதில் கிடையாது. ஆதிச்சநல்லூரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்க மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க கீழடியை பத்தி அந்த பட்ஜெட்ல ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அமெரிக்காவுடைய 50% வரி விதிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் துவண்டு போயிருந்துச்சு. அதை தூக்கி நிப்பாட்டுன்ற பேர்ல ஜவுளித்துறைக்கு ஒருங்கிணைந்த திட்டம் அப்படின்ற மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தொழில் இருக்கு இல்லையா, தொழிலுடைய உற்பத்தியை அதிகரிக்கிற அப்படின்ட்டு அந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களா இதுல பார்க்கப்படுது. ஸோ பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு நாமம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி அவங்களுக்கே தெரிஞ்சு தெரியாமே வந்துட்டு ஒரு சில நல்லது பண்ணுவாங்க இல்லையா, அப்படி வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபாரின்ஸ்க்கு பணம் அனுப்புறதுக்கான வரி அப்படின்றத கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபாரின்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ளஸ் தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த மருத்துவ கல்வி கடன் அப்படின்றத அதுக்கான அந்த வட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவ கல்வி கடனுக்கான வட்டின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம்னா 5%-லேருந்து 2% குறைச்சிருக்காங்க. இதை தாண்டி வருமானம் பற்றி தவறான தகவல் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்துட்டு நாட்டை ஏமாத்துறீங்க, இல்லைனா வந்துட்டு அந்த நிதித்துறை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஏமாத்துறீங்க, இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் அது கண்டுபிடிக்கப்படக்கூடிய பட்சத்தில் 100% அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அதிரடியான விஷயம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேட்டா மையம் இருக்கு இல்லையா, டேட்டா மையம் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறுவனங்கள்.
அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா 2047 வரைக்கும் நோ டாக்ஸஸ் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இனி வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த துறை சார்ந்த படிப்புகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான வேக்கன்ஸ், அந்த துறை சார்ந்த பணியிடங்கள் அப்படின்றதும் எக்கச்சக்கமாக அன்டில் 2047 வரைக்குமே வரையில அப்படின்றதுனால அது சார்ந்த படிப்புகள், அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றதுல இப்போல இருந்து கான்சென்ட்ரேட் பண்றவங்க வந்துட்டு பார்த்தோம்னா டெஃபினட்டா சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இயர் பாஸ் அவுட் ஆகிறவங்களோ இல்லை அடுத்து வரக்கூடியவங்களோ என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு இல்லையா, அதுவோ இல்லை டேட்டா சென்டர்ஸ் அது மாதிரி வந்துட்டு ரிலேட்டடான ஜாப்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான ஸ்டடீஸ் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அது மாறும். லாஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஒன்று ஆல்ரெடி வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தோழி விடுதி இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நாங்களும் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை தாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஷீ மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது திட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷீ அப்படின்ற பேரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண் தொழில் முனைவர்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அப்படி அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதன் மூலயமா பக்கத்திலே வந்துட்டு ஷீ மார்ட் அப்படின்ற பேரில் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களையும் அவங்க விற்கிறதுக்கான ஒரு சந்தையை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு மத்திய அரசாங்கம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த 7 வழித்தடத்தில் 2 போடுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதையும் அட்லீஸ்ட் திருப்பூருக்கு அந்த ஜவுளித்துறையை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையுமாவது கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடியே வந்துட்டு கல்விக்கான 3000 கோடி ரூபா ப்ளஸ் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ பணிகளுக்கான 3000 கோடி ரூபான்றது வர வேண்டியிருக்கு. எய்ம்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியே தரல. அதாவது இப்போ சொல்லியிருக்கிறதையாவது உருப்படியாக செஞ்சு கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.